அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்குங்க. சாகா கல்வியை முழுமையாக சொல்லித்தரேன். சாகா கல்வின்றது முழுமையாக கடவுளை அடைஞ்சவங்க மட்டும்தான் சாகா கல்வியை முழுமையாக சொல்லித்தர முடியும். சாகா கல்வின்றது முழுமையான கடவுளை அடையிறது பேர் தான் சாகா கல்வி. கடவுளை எங்கேயும் நம்ம போய் தேடணும். நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம அடையிறது அதுதான் சாகா கல்வி. நம்ம உள்ளே தாங்கிறார் கடவுள். நம்ம எங்கேயும் தேடணும். நம்ம தேடி தேடி தேடக்கூடாது கடவுள். அதுவே ஒரு ஜோதி ஏற்றி வச்சு முழுமையாக எப்படி தெரியுமா சாகா கல்வின்றதை நீ முழுமையாக தெரிஞ்சிக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம முழுமையாக சொல்லி கொடுக்கணும். சாகா கல்வியோட அர்த்தமே அதுதான். ஏன்னா கடவுளை முழுமையாக எப்படி நீ பார்த்து அதை முழுமையாக எல்லா சித்தர்களும் ஒரு நூல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தான் போவாங்க. அது ஒரு பெரிய புக்கு ஆக்கிடுவாங்க. அவங்க 4 எழுத்து 5 எழுத்து தான் எழுதுவாங்க. அது பெரிய புக்கு ஆக்கி அதுக்கு நிறைய கதை வசனம்லாம் எழுதிடுவாங்க. சாகா கல்வியை முழுமையாக ஒரு சித்தர் முழுமையாக எழுதி வச்சுட்டே போயிருப்பாங்க. சாகா கல்வின்றதே சித்தருங்க எழுதி வைக்கிறது தான் சாகா கல்வி. சாகா கல்வியை முழுமையாக யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சாகா கல்வின்றது இறந்த நிலைமைக்கு போய் கடவுளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாகா கல்வினா என்னன்னு தெரியும். அது பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வின்னா முதல்ல அவர் முழுமையாக அடையணும். முழுமையாக அடைஞ்சு கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் சொல்லி கொடுக்க முடியும் சாகா கல்வியை யாருமே. இல்லைன்னா சாகா கல்வினா என்னன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வாசி யோகம்னா என்னன்னு தெரியாத இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சிவபக்தரை நான் கேட்டே இருக்கிறேன். வாசி யோகம்னா வாசினா என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல ஒன்றுமே புரியல. வாசின்றது கடவுளை அடைகிற ஒரு யோக முறை. அதுவே தெரியாமல் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வரேன்றாங்க. ஆனால் வாசி யோகம்னா என்ன? வாசி யோகத்தில் தான் எல்லாத்தையுமே அடைய முடியும். கடவுளையே அடைய முடியும். எந்த மாரி சிவபக்தராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ தானம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் வாசி யோகம் பண்ணாமல் ஒரு இறைவனை அடைய முடியாது. அது நிறைய பேருக்கு தெரியல. கடவுளை கும்பிட்டா அந்த கோயிலில் போய் கும்பிட்டா கிடைப்பார். இந்த கோயில் உள்ள இருக்கிற கடவுளை போய் நீ ஏன் ஊராக போய் கும்பிட்றேன்னு தான் என்னோட கேள்வி. உன் உடல் உள்ளே இருக்கிறார் கடவுள். உன் உடல் உள்ள இருக்கிறவர் நீ ஊரில் போய் கும்பிட்டினா அவர் எப்படி உனக்கு பதில் சொல்லுவார்? பதில் சொல்கிறதுக்கு அவரால் முடியாது. ஏன்னா நீ இன்னொரு இடத்துல தேடுறியே, உள்ள தானே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அவங்க மனநிலையிலே அவங்க இல்லையே, அப்புறமா அவங்க எப்படி கடவுளை புரிஞ்சுப்பாங்க? அவங்க மனநிலைக்கு முதல்ல நம்ம யார், நம்ம எதுக்காக இந்த பூமியில் வந்தோம், நம்ம இன்னத்துக்காக வாழ்ந்துன்னுக்கிறோம். ஒரு மனுஷனும் அதை முதல்ல நினைக்கணும். ஆனால் யாருமே அதை நினைக்கிறதே கிடையாது. அது முழுமையாக நினைக்கணும். நம்ம ஏன் வந்துக்கிறோம் இந்த பூமியில், நம்ம யார், நான் யார் அப்படின்னு நினச்சாலே அவன் பாதி கடவுளை அடைஞ்சாங்க. நான் யார், நான் எதுக்காக இந்த பூமியில் வந்தேன், எதுக்காக வாழறேன், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுன்னு கஷ்டப்படுறேன்னு எதுக்காக கஷ்டப்படுறேன், இன்னத்துக்கு நம்மளை கடவுளை படைச்சார். அப்போ அந்த 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 ஒரு கேள்வியை நீ யார் என்ன ஏதுன்றது உனக்கு முழுமையாக கடவுளே சொல்லி கொடுத்துருவார். நீ எதுக்காக இந்த பூமியில் வந்த, உனக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாரு, அந்த வேலையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவரே ஒன்று கூப்பிட்டுருப்பார். ஏன்னா சாகா கல்வின்றது நிறைய பேர் சொல்லி கொடுத்து நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, கேட்டதும் கிடையாது. ஏன்னா வீடியோவில் கேட்பாங்க வேகாக்கால் சாகா தலை அப்படி எல்லாமே கேள்வியாக தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு பதில் சொன்னவங்க யாரும் கிடையாது. அதுக்காக என்னால் முடியாது, ஏன்னா நான் ஒரு ஏழை.
ஓலை வீட்டில் தான் வாழறேன், ஓட்டு வீட்டில் தான் வாழறேன். இந்தமாரி ஆசிரமெல்லாம் என்னால் வைக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ இந்த எண்ணெய்க்கு போனோன்னா கூட நான் எங்கன்னா போய் ஒரு வேலை செய்து தான் இந்த எண்ணெய் வாங்கி வந்து கொடுத்த முடியும். அந்தமாரி கஷ்டப்படுறேன். என்னால் முடிஞ்சது. ஏன்னா 25 வருஷமாக வந்து நம்ம உடலில் மனசுலேயே சுமந்துன்னே இருந்தோம். இதை இறக்கி வைக்கின்னு கடவுளே சொல்லும் போது அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லிடணும். ஏன்னா யாராக இருந்தாலும் எழுதி வைக்கணும். நான் வீடியோவாகவே சொல்லிடுறேன் எல்லாருக்குமே. ஏன்னா கடவுள் அடையணுன்னா வாசி யோகம் முழுமையாக பண்ணணும். வாசி யோகம் பண்ணால் தான், அதாவது தியான முறையில் போனால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க தியானம்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாமல் கடவுளை அடையவே முடியாது. எந்த மாரி மகானும் சரி தியானம் பண்ணாமல் கடவுளை அடைஞ்சது கிடையாது. சொல்லுவாங்க அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். எப்படியா இருந்தாலும் அவர் தியானன்ற ஒரு முறை இருக்குது. இந்த வாசின்ற ஒரு முறை இல்லைன்னா அவர் வந்து முழுமையாக இறைவனை அடைய முடியாது. இதுதான் உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ நம்ம பண்ணுறோம். கடவுள் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா கடவுளை முழுமையாக நம்ம அடையணும். நம்ம எதுக்கு போடணும், என்னத்துக்கு போடணும்னு தெரியாத கஷ்டப்பட்டுக்கணும். வாழ்ந்துட்டு இறந்துடக்கூடாது. முழுமையாக கடவுளை அடையிறது தான் வாசி யோகம். வாசி யோகன்றது சாகா கல்விக்கு சமமானது. சாகா கல்வின்னா என்ன? வாசி யோகம் பண்ணால் கடவுளே அடையலாம். வாசி யோகன்றது அதாவது இயேசுநாதரே சொல்லியிருப்பார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனால் நிறைய பேர் எல்லாம் தட்டுறாங்க, பக்கத்து வீட்டு கதவு தான் தட்டுறாங்க. ஆனால் உண்மையாலுமே அவர் சொன்னது என்னென்னா, நம்ம மூச்சை காற்று எடுத்துன்னு போயிட்டு நெத்தியில் தட்டுறா, அது தட்டி திறந்ததுன்னா நீ கேட்குறத கடவுள் கொடுப்பாரு. இதுதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இவங்க இன்னும் புரிஞ்சிக்காமல் அப்படி தான் வந்து உண்மையாலுமே வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை வேறு, இவங்க நடந்துக்கிற முறை வேறு. இப்படி தான் நடந்துன்னு இருக்குது. எல்லா ஜீவராசியுமே வந்து வாசி யோகம் பண்ணியாகும். மனிதனாக பிறந்தவங்க முக்கியமாக வந்து கடவுளை அடையணும். அதுக்காக தான் இந்த உருவத்தையே கொடுத்துக்கிறார் கடவுள். கஷ்டப்படுங்க, 4 ஜீவராசிக்கு தேவையானதை செய்யுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் முழுமையாக நம்ம கடவுளை அடையணும். முழுமையாக கடவுளை அடையும் போது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நான் குருலாம் நான் யாருக்குமே குரு கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஏழை. எனக்கு கடவுளை சொல்கிறாரு, அதனால சொல்லி கொடுக்குறேன். வாசி யோகம்னா என்னன்ட்டு பல ஆயிரம் வருஷமாக மறைச்சி வச்சிட்டாங்க. வாசி யோகம்னா என்னன்னு, வாசினா நான் மூச்சு அடக்குறேன், அவ்வளோதான் வாசி அப்படின்னு தான் நினைப்பேன். வாசியில் நிறைய அர்த்தம் இருக்குது. வாசின்றது நம்ம உடல் காத்தியே நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இது பேர் தான் வாசி. வாசி யோகத்தில் நம்ம பல விதமாக மாறலாம். நம்ம மூச்சு காற்ற இன்னொரு மூச்சில் கூடு விட்டு கூடு பாயின்னு சொல்லுவாங்க, அது மாறலாம். இதெல்லாம் வாசி யோகத்தால் மட்டும்தான் முடியும். அதை தான் மறைச்சி சூட்சமாகவே சொல்லி மறைச்சிட்டாங்க. ஆனால் வாசி யோகம் பண்ணாமல் நம்ம முழுமையாக கடவுளை அடைய முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா வாசின்றது நம்ம மூச்சு போயிடுச்சு. மூச்சு தான் வாசி. நம்ம மேலே போகிறது கீழே ஏறுறது, மேலே போகிறது கீழே ஏறுறது, இதுதான் வாசின்னு சொல்லுவாங்க. அது சிவாவாகிடுவாங்க. ஏன்னா நம்ம உள்ள சிவம் இருக்கிறதுனால சிவா. ஏன்னா மூச்சுன்றது சிவனுக்கு சொந்தமானது, அதனால் சிவா வாசி. இப்படி தான் வந்து ஒரே பேரில் தான் எல்லாமே மாற்றியே வச்சுக்கிறாங்க. உயிர் பேர் சிவன். ஆனால் எல்லாமே சிவத்துலேயே தான் வரும். திருப்பி போட்டுனா வாசி, இப்படி போட்டால் சிவா, இப்படி போட்டால் சிவம், இப்படி போட்டால் சிவன்.
எல்லாமே சிவனில் தான் முடியும். ஏன்னா வாசியோட ரகசியம் அது. வாசின்றது நம்ம எல்லா சக்தியும் அடையலாம். ஆனால் எல்லாருமே கற்றுக்கணும். யாருமே அதாவது முழுமையாக வாசி யோகம் ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே விட்டு கொடுத்து போகிற நிலமை வந்துடும். ஏன்னா கலியுகம் முடிஞ்சு 100 வருஷம் ஆகுது. இன்னும் கலியுகம் இருக்கு சொல்லியிருந்தாங்கிறாங்க. கலியுகம் முடிஞ்சு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா கலியுகத்தில் இருந்தால் இந்த வெள்ளத்துக்கெல்லாம் 100 பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு போட்டுக்க மாட்டாங்க. கலியுகன்றது அதுதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கலியுகன்றது எங்கே இருக்கிற ஜனமும் இப்போ எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு இறங்கி வராங்க. அதனால் கலியுகன்றது எப்படியோ முடிஞ்சு போச்சு. இன்னும் கலியுகம்னே சொல்லின்னு இருந்தால் நம்மளுக்கு தான் கலியுகம். முழுமையாக இறைவனை முழுமையாக அடையுங்க. வாசி யோகத்தை முழுமையாக நான் கற்றுத்தரேன். ஏன்னா வாசி யோகன்றது முக்கியமானது. ஒரு முழுமையாக ஒரு வாசி யோகம் கற்றுக்கினா தான் வாசி யோகத்தில் வாசி யோகம் முழுமையாக கற்றுக்கினா நம்ம தண்ணி மேலே நடந்து போகலாம், காற்று மேலே நடந்து போகலாம். இதுதான் வாசியோடது ரகசியம் நிறைய இருக்குது. அதுதான் முழுமையாக வாசி யோகத்தை மறைச்சிட்டாங்க மொத்தமாக. அதை ஒரு ஸ்கூலாக வச்சு அதுக்கு பயன்படுத்தின்னு வராங்க. ஆனால் கற்றுக் கொடுக்குறவங்களையும் நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவங்களால முடிகிற முயற்சியை அவங்க செய்துன்னு வராங்க. அதனால் முழுமையாக எல்லாருக்கும் முழுமையாக இறைவனை அடையிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இறைவனை வாசி யோகத்தால் மட்டும்தான் அடைய முடியும். அந்த வாசி யோகத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வாசி யோகம்னா என்ன, வாசியில் இவ்வளோ இருக்குதா. ஏன்னா முழுமையாக எல்லாத்தையும் மறைச்சி தான் நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் கஷ்டப்பட்டுனதாங்க. இதுலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். எல்லாத்துலேயுமே இதுலேயே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒரு ஹவர் இருந்தாலே இந்த வாசி யோகன்றது முழுமாடிஞ்சிடும். ஒரு 6 மாதம் இருந்தாலே வாசி யோகம் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த வாசி யோகத்தால் உங்களுக்கு உடம்புக்கு என்னென்ன நிலமை வருது, நல்ல நிலமெல்லாம் வருதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒரு நொடியே இருக்காது. அந்த காலத்துலலாம் என்ன மருந்து மாத்திரையாக சாப்பிட்னு இருந்தாங்க கிடையாது. கீரை தான் துணுன்னு இருந்தாங்க. அதுதான் மருந்து மாத்திரை. இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை பார்த்தா ஒரு டின்னு இருக்குது ஒருத்தவங்க வீட்டில். கேட்டால் ஒருத்தர் ப்ரெஷருன்றாரு, ஒருத்தர் பிபி, என்னென்ன தான் நோய் வரும் ஒரு மனுஷன். எதுவுமே இருக்காது. வாசி யோகன்றது மூச்சு பயிற்சி. அது உள்ளே போயிடுச்சுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட நீர், கெட்ட நோய், மலை ஜலமே சுத்தமாகிடும். நம்ம பாத்ரூம் வரலன்னு சொல்லி பாத்ரூம் வராமல் கஷ்டப்படுறாங்க. இது கூட பாத்ரூம் ஈஸியாக வந்துடும். அந்த மலமே நிற்காது வயிற்றில். முதல்ல அதை தான் அழுத்தி வெளியிடுது. அந்த வாசி யோகத்தில் வயிற்றில் அழுக்க மட்டும் சேர விடாது. வாசி யோகம் நல்ல ரகசியமான ஒரு பொருள். அதை மறைச்சிட்டாங்க. மறைச்சி வாசி யோகம் பண்ணால் இறந்துடுவாங்கன்னு பயம்புத்தி வச்சுட்டாங்க. ஆனால் வாசின்றது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொருள். வாசியில் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பூதம்பம் அடங்கி இருக்குது வாசி யோகத்தில். ஏன்னா அது ஒரு காற்று, மூச்சு காற்றால தான் நீ வாசி யோகமே பண்ணுற. அந்த காற்றே உனக்கு எல்லா பவரும் கொடுத்துரும். ஒரு மனுஷனை அந்த இடத்துல நிற்க வைக்கும் வாசி யோகம். அதுதான் வாசி யோகம் கற்றுங்கோ. சாகா கல்வின்றதை முழுமையாக கற்றுங்கோ. சாகா கல்வின்றதை முழுமையாக கற்றுக்கினீங்கன்னா, அந்த வாசி யோகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கினீங்கனாலே கடவுளை அடைஞ்ச மாரி. நீ எங்கேயும் போய் அலைய வேணாம், எங்கேயும் சுத்தம் வேணாம், பணம் காசை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேணாம். நீங்கள் சம்பாதிக்கிறத உங்கள் குழந்தை குட்டிங்களுக்கே போட்டால் கூட இருக்கிறத அக்கம் பக்கம் இருக்கிற ஜீவராசிங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஆனால் முதல்ல நீங்கள் யாருன்றதை முதல்ல உணரணும். உங்களுக்குள்ளே நீங்கள் யார், நம்ம யாருன்றதை முதல்ல நம்ம உணரணும்.
அது யாருமே உணர்ந்ததே கிடையாது, உணர்றதும் கிடையாது. அவங்க 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 சம்பாதிக்கிறது, அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. அவங்களே வந்து நம்ம அந்த ஒரு ஒரு வேலையை சாப்பாட்டுக்கு நம்ம ஓடி ஓடி கஷ்டப்படுறோம். அந்த ஒரு வேளை சாப்பாடு கண்டிப்பாக சம்பாரிச்சு தான் ஆகணும். அதுக்காக வந்து நீங்கள் போய் பிச்சை தான் எடுக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ சம்பாதிக்கிறீங்க பாரு, இதுதான் உண்மையாலுமே கஷ்டப்படுறது தான் உண்மையாலுமே நம்ம வயிற்றுக்கு நிற்கும். சோம்பேறியாக சுற்றி வந்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சனா கஷ்டப்படணும். காலையில் எழுந்து காலையில் எல்லாமே முடிஞ்சதா, ஒரு 1 ஹவர் இருந்தியா கடவுளை கும்பிட்டு உனக்கு வாசி ஆகுதை முழுமையாக கற்றுக்கோ. ஒவ்வொருத்தரும் அதாவது இது கல்வின்னு எதுக்கு தெரியுமா? எல்லா ஸ்கூல்லையும் வந்து பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சாகா கல்வின்றது இது ஒரு கல்வி முறை. இதை முழுமையாக ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். அதாவது 100ல் ஒருத்தர் கற்றுக்கினா அந்த 100 பேர் கற்றுக்கணும் மாதிரி. இதுதான் வாசி ரகசியம். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் போது அவர் 100 பேர்கிட்ட பகிர்ந்து சொல்லுவார். அவரும் முழுமையாக கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நான் சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. முழுமையாக கற்றுக்கணும். ஏன்னா அடையக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கிற மாயைக்கு உன்னை கஷ்டப்படுத்திக்கினே இருக்கும். உன்னை 1000 பிரச்சனைகளை எடுத்துட்டு விடும். இதில் எல்லாம் இருந்து நீ வெளியே வரணும். ஏன்னா உனக்கு பிரச்சனையே வராத அளவுக்கு நீ கடவுளையே சார்ந்திருக்கும் போது தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ கொஞ்சம் இந்த இடத்த விட்டு வெளியே போனீங்கன்னா அது கஷ்டம் உன்னை தேடின்னு இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வேறு எதுவுமே கிடையாது. நீ ஆசைப்பட்டு அதுக்கிட்டேயும் போகக்கூடாது. உனக்கு எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. அடுத்தவங்க ஆசைக்கு நம்ம வாழலாம், ஆனால் நம்மளுக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இதுதான் கடவுளோட வார்த்தையை. நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாது. ஆசைன்றது நம்ம மாயையில் சிக்கிப்போம், கஷ்டப்பட்டுருவோம். எனக்கு கல்யாணம் பண்ணுறது ஆசை தான், அதில் கஷ்டத்தில் தான் நான் சிக்கிக்கிறோம். சாகிற வரைக்கும் கஷ்டம் அது. அதுக்காக நம்மளுக்கு 2 குழந்தை பிறந்தது, அதை நடுரோட்டில் விட்டு போயிடுவோம். திடீர்னு ஒரு மாலையை போட்டுக்கின்னு திடீர்னு நடுரோட்டில் விட்டு போனால் அவங்களோட நிலைமை என்ன? அது பெரிய பாவம் இல்லை. அவங்களோட நல்லா கரையை சேர்த்துட்டு நம்ம கடவுளை அடையணும். இதுதான் ஒரு மனுஷன் முழுமையாக வந்து வாழ்க்கைன்றது. வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கைன்றாங்க. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன், வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியல. இவங்க கஷ்டப்படுறது வாழ்க்கைன்றாங்க. கடவுளை அடையிறது பேர் தான் வாழ்க்கைன்றது முழுமையாக யாருமே தெரிஞ்சிக்கல, இன்னும் தெரிஞ்சிக்கவும் போகிறது கிடையாது. நம்ம எதுக்கு பிறந்துக்கிறோன்றதே தெரியல. அவர் வாழ்க்கையை பற்றி கஷ்டமாக சொல்கிறா போல. நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை முழுமையாக நம்ம உயிரை எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட கொடுக்குறது பேர் தான் வாழ்க்கை. அவர் தான் நம்ம அவர் தான் நம்மளுக்கு உயிரை கொடுத்துக்கிறார். அவர் உயிரை நம்ம அவர்கிட்ட செலுத்துகிறோம் பேர், அது பேர் தான் வாழ்க்கை. எதுக்காக ஓடி அலைஞ்சி லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத போகிறது பேர் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைன்றது நம்ம வந்து இன்னொரு பிறப்புன்றது நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது. நம்ம ஆசையிலே சுற்றி கஷ்டப்பட்டு இறந்தே போயிடுறோம். அப்புறம் கடவுளை அடைய முடியாது. திருப்பி இன்னொரு உருவம் எடுத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த சாகா கல்வி முறையை. சாகா கல்வின்றது கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பாக்கியம். எல்லாருக்குமே சாகா கல்வி எல்லாருமே சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வைப்பாங்க. அதுதான் பெரிய பாவம், பெரிய முட்டாள்தனம். ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறத நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து சாகா கல்வின்றது. முழுமையாக கடவுளை அடையிறது பேர் தான் சாகா கல்வி. சாவாதே இருப்போம் ஒரு தைரியமாக சொல்கிறோன்னா அதுக்கு பேர் அதுதான் சாகா கல்வி. சாகா கல்வின்றது நம்ம உடல்லையே அவர் ஊறிக்கின்னே இருப்பார். நம்ம எப்போ நினைக்கிறோமோ நம்ம போதும், இந்த உலகம் நம்ம போதும் அப்படின்னு நினைச்சாலே நம்மளை இட்டுன்னு போயிடுவார். அவ்வளோதான். அது பேர் தான் சாகா கல்வி. நீ சாவாதே இருப்பார்.
எமனும் உங்ககிட்ட வர மாட்டார். எந்த ஆசையும் இல்லாமையே வாழ்ந்துட்டு போயிடு. அதுக்காக எல்லாரையுமே விட்டு நடுரோட்டுக்கு போக சொல்கிறேன். கஷ்டப்படு. நீ ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அதுக்குன்னா கஷ்டப்படு. சோம்பேறியாக வீட்டில் இருக்காது. அந்த சோம்பேறியாக இருந்தாலே உனக்கு கஷ்டம் உன்னை தேடி வந்துடும். கஷ்டப்பட்டு இருந்தா ஆனால் டெய்லி 2 வேளை கூலி. காலையில் ஒரு வேளை குளிச்சியா, இறைவனை ஒரு 1 ஹவர் கும்பிட்டியா, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு வேளை கூலி. எங்கேயும் போவானா, எந்த கோயிலுக்கும் போவானா, நீ எங்கேயுமே போய் சுத்தவும் வேணாம். உனக்கு விளக்கு மட்டும்தான் ஜோதி தான் கடவுள். அப்படி நினச்சி நீ ஒவ்வொரு நாளும் உக்காரு. ஒரு 48 நாள் நம்ம உடம்பே சுத்தமாக. அதுக்கப்புறமா தானாகவே உனக்கு எல்லாமே உன்னை நோக்கி எல்லாமே நகர ஆரம்பிச்சு. ஏன்னா அதாவது இறைவன்ன்றவர் நம்ம அவரை தேடி போனால் தான் அவர் அவர் பக்கத்தில் தாங்கிறாரு. நம்ம தான் ரொம்ப தூரமாக இருக்கிறோம், ரொம்ப தூரம் ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், ட்ரெயினை பிடிக்கிறோம், எதையோ பிடிச்சி ஓடுறோம். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம உடம்புள்ளே இருக்கிற நம்ம தான் தேவையில்லாத பஸ்ஸை கிஸ்ஸெல்லாம் பிடிச்சின்னு ஓடுறோம். அப்போ நம்ம முட்டாளுங்க தானே. நம்ம ஒன்றுமே தெரியாமையே வாழ்ந்துன்னுக்குறோம்ல. எத்தனை 1000 வருஷத்துக்கு இன்னும் வாழும். யாருமே தான் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குறவங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவில் தான் சொல்ல முடியுது. எதற்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நானே ஒரு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுன்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணும். சாகா கல்வினா என்ன, சாகா கல்வியோட அர்த்தம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்துக்கிறோம். உண்மையாலுமே எல்லாருமே நினைக்கணும், நம்ம ஏன் பிறந்துக்கிறோம், நம்ம யார். இவங்களுக்கு பிறந்தோம், இவங்களுக்கு பிறந்தோம் கோட்டீஸ்வரர் ஒன்றுமே இல்லை. நம்ம யாருன்னே நம்மளுக்கே தெரியல. நம்ம எதுக்காக இந்த பூமியில் பிறந்துக்கிறோம், நம்ம எதை ஆளணும், எதை செய்யணும், இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறது. எல்லாமே கடவுள் கொடுக்குறது தான். ஆனால் முழுமையாக கடவுளை நம்ம நினைக்கும் போது ஒரு மாற்றம் வந்துடும். உன்னை திருப்பிடுவார் வேறு வழியில். உனக்கு நீ செய்த கர்ம பாவம், நீ என்னென்ன பாவம் செய்த எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு மூட்டையை லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீ முழுமையாக கடவுளை பார்த்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரணும். திருப்பி நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்று வச்சுக்கிறப்ப அவங்களெல்லாம் முதல்ல கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போ. உனக்கு எந்த பாவமும் கிடையாது. நீ செய்த பாவம் எல்லாமே தொலைஞ்சி போயிடும். இதுதான் உண்மையாலுமே சிவம். சிவன்றது நம்ம உடல் உள்ள இருக்கிறது. நம்ம உடலில் இருக்கிற பஞ்சபூதமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா தான் சிவமாகும். அந்த சிவத்தை நம்ம அறியணும். இது பேர் தான் சாகா கல்வி. வாசி யோகம் முழுமையாக நான் அடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் சுத்தமாக சொல்லித்தரேன். வாசி யோகம் எப்படி செய்யணும், இதுதான் முறை நான் சொல்லித்தரேன். வாசி யோகம் அடுத்த வீடியோவில் வாசி யோகத்தை முழுமையாக பொறுமையாக சொல்லித்தரேன். ஒன்று கற்றுக்கினா தான் கடவுளை அடைய முடியும். சுத்தாதீங்க. சுற்றி வேஸ்ட்டு பண்ணி லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணாது. எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க, இதுதான் கடவுள். இப்படி ஒருத்தர் பைத்தியக்காரன்னு சொல்கிறான்னு கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. நம்ம உள்ள தான் கடவுளுக்குறான்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறவரை ஊராக போய் தேடுறோமே. உள்ள இருக்கிற ஜோதியை போய் யார் ரோடாக போய் தேடணும். இதை முழுமையாகவே சொல்லிடுறேன், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இறைவனை நோக்கி சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு. நம்ம தெரியாதவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் அது தெரியணும். என்ன சொல்ல வந்தோம், என்ன சொல்கிறோம், சாகா கல்வினா என்ன. ஒருத்தன் சாவாது இருக்கிறதா, இறைவனை முழுமையாக ஒருத்தன் பார்க்குறான்னா
அவனுக்கு மட்டும்தான் சாகா கல்வி. அவன் திருப்பி அவன் இறப்பு கிடையாது அவனுக்கு. ஏன்னா அவன் முழுமையாக இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அவன் இறப்பெல்லாம் இல்லை. அப்படியே அவன் இறக்கணும்னு நினச்சாலும் அவன் உடலை மட்டும்தான் அழிக்க முடியும். உயிர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்து. ஏன்னா முழுமையாக இறைவனையே நம்பி வாழறான். அதனால் சாகா கல்வியை முழுமையாக எல்லாருமே கற்றுக்கணும். ஏன்னா முழுமையான இறைவன் சாகா கல்வி உள்ளதாங்கிறாரு. நிறைய இடத்துக்கு போய் சுற்றுறது சாகா கல்வின்றது ஒரு நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கல்வி இது. அதாவது கடவுள் சொல்லி கொடுக்கறது தான் சாகா கல்வி. ஒரு கடவுள் தான் சாகா கல்வின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அது ஒரு குருவாக இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். அதுதான் சாகா கல்வி. டக்குன்னு அதை தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா தப்பாக செய்யிட்டா நம்ம உடல் கெட்டுட்டோம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்குது. அதுக்காக தான் அதை நிறைய பேர் அதை ஒதுக்கியே வச்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா முழுமையாக கடவுளை அடையணும்னா சாகா கல்விக்கு வாசி யோகம் பண்ணால் தான் அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது. வாசி யோகம் இல்லாத எதையுமே அடைய முடியாது. வாசி யோகம்ன்றது நம்ம அந்த இடத்துலையே நிற்க வைக்கும். நம்ம உடலையே தக்கியாகிடும். வாசி யோகம்ன்றது நம்ம உடலில் எதுவுமே இருக்காது, சுத்தமாகிடும். உடலே தக்கியாக்கி அந்த இடத்துல நிற்க வைக்கும். அதுதான் வாசி யோகம். வாசி யோகம் கற்றுக்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். வாசி யோகன்றது கடவுளுக்கு முழுமையான யோகம் தான் வாசி யோகம். இது அவரே அன்பாக ஒருத்தரை எழுப்பி உட்கார வைக்கிறாருன்னா கூட அவர் யோகாசனத்தில் தான் உட்கார வைப்பார். அந்த யோகாசன முறையில் தான் உட்கார வச்சு தான் அவர் காமிப்பார். எப்படி தூங்கி படுத்துனுங்கிறார் அப்படிலாம் காமிக்க மாட்டார். யோகாசன முறையில் நீ உட்காரும் போது தான் முழுமையாக இறைவனை காமிப்பார். நானும் இப்படி தான் இருக்கிறேன், இந்த நிலைமையில் தான் இருக்கிறேன் அப்படின்றது முழுமையான சிவன்றது சாகா கல்வி உள்ளதாக இருக்குது. எல்லா பக்தருக்குமே, எல்லா சிவ பக்தருக்குமே முழுமையாக சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. ஏன்னா முழுமையாக சிவபக்தருக்கு தான் முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய சாகா கல்வின்றது. சிவம் எங்கேயும் இல்லை, சாகா கல்வி உள்ளதாங்கிறாரு. எல்லார் உடல்லையும் இருக்கிறார், எல்லா மனசுலையுங்கிறாரு, எல்லார் உடல்லையுங்கிறார். எல்லா மனுஷனும் மனசை வச்சு இந்த வாசி யோகத்துக்கு வந்தால் சாகா கல்வியை முழுமையாக அடையலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. வாசி யோகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் முழுமையாக வாசி யோகம்னா இப்படி தான் செய்யணும்னு சொல்லித்தரேன். ஒன்று நீங்களே தெரிஞ்சுங்க. என்னால் சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கணும் இறைவனை எல்லாருமே அடையணும். இறைவனை அடையிறது தான் என்னோடய ஆசை. எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்த மனுஷனுங்க எல்லாருமே இறைவனை அடையணும். ஏன்னா எதுவுமே தெரியாத இன்னும் கஷ்டப்பட்டு மனுஷனுங்க கஷ்டப்படுறாங்க. அதுதான் மனசு கஷ்டங்க. மனுஷன் இருந்தால் மனசுன்னு இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லாதே இருக்குது. ஒரு மனுஷனாக முதல்ல மாறவே மாட்டுறாங்க. மனுஷனாக வரும்போது அவங்க மாறி அவங்க என்ன இறைவன்னா என்ன, நம்ம யார், இதெல்லாம் முதல்ல ஒரு மனுஷனுங்க உணரணும். நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம இறந்தோன்னு இருக்கக்கூடாது. நம்ம உடலில் என்ன ஆகுது, நம்மளை எதுக்கு கடவுளை படிச்சுக்கிறோம், நம்ம என்னத்துக்கு இந்த பூமிக்கு வந்துக்கிறோம். எனக்கே இத்தனை வருஷமாக தெரியாது நான் என்னத்துக்கு இந்த பூமியில் சுற்றின்னு இருந்தேன்னு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னே கொடுத்த அருள் இறைவனை பார்த்தது இன்னும் அதை தான் சொல்லணும். ஒரு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்டாட்டிக்கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. பிள்ளைங்களுக்கே தெரியாது. இத்தனை வருஷமாக
நான் மறைக்கப்பட்ட உண்மை இது. இறைவன்னா இப்படி தான் பார்க்கணுன்றத அவங்களுக்கே கூட நான் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் முழுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு வெளியே வந்துட்டேன். சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து பாதியில் விட்டுற போகிறாங்க, எல்லாம் ஏமாத்திடுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வேறு ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட மனசு தான் இதுக்கு காரணமாக. நீங்கள் முழுமையாக இறைவனை அடையணும்னா வாசி யோகத்தை முழுமையாக சொல்லித்தரேன். வாசி யோகத்தை முழுமையாக கற்றுங்க. இறைவனை ஈஸியாக அடையலாம். எங்கேயும் தேடலாம், உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் இறைவன். அதை மட்டும்தான் முழுமையாக சொல்கிறேன். நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம எங்கெங்கேயோ போய் தேடினா அவர் எங்கே கிடைப்பார் சொல்லுங்கள்? அவர் அந்தமாரி ஜோதியாக தான் இருக்கிறார். அவர் நம்ம உடலில் தான் இருக்கிறார் ஜோதியாக. அதனால தான் இறைவனை முழுமையாக அடையுங்க. லோகத்தில் எல்லாம் உலகத்தில் பிறந்த மனுஷன் எல்லாமே இறைவனை அடைஞ்சு இன்னொரு பிறப்பில் கஷ்டப்படாமல் இருக்கணும். அதுதான் என்னோட உண்மையான வேண்டுதல். ஆனால் எந்த மனுஷனும் எதிர்க்க கோபத்தில் பேசுறது வேறு. ஆனால் உண்மையாலுமே கஷ்டம்னு வரும்போது மனுஷன் கஷ்டப்படுறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வியை முழுமையாக கற்றுத்தரேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சாகா கல்வி உணர்தல்னா என்னன்னு ஒரு வீடியோலையும் பாருங்கள், புரியும். ஆனால் வாசி யோகத்தை முழுமையாக வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே கற்றுக்கலாம். அதாவது 100 பேரில் ஒருத்தர் கற்றுக்கினீங்கன்னா அந்த 100 பேருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதுதான் வாசி யோகம். ஏன்னா கல்வி இது எல்லாருமே கற்றுக்கணும். கல்வின்றது இறைவனை பார்க்கறதுக்கு கல்வி தேவை தான். நம்ம எதுக்கோ கல்வி கற்றுக்கிறோம். இறைவனை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே கல்வின்றது சாகா கல்வி. அந்த சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்கணும். இதுதான் இறைவனோட ஆசை. பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. அடுத்த வீடியோவில் வாசி யோகத்தை முழுமையாக ஒரு முழுமையும் சொல்லித்தரேன். வாசி யோகத்தை முழுமையாக கற்றுக்குங்க. வாசி யோகம்னா என்னன்றதை முழுமையாக சொல்லித்தரேன். ஏன்னா குரல் மட்டும்தான் வரல. அந்த குரல் கொஞ்சம் ஏன்னா தூரமாக வச்சுட்டு பேசுறது குரல் வரல. அந்த குரலுக்காக எதுனா என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே இறைவனை அடையணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். கடவுள் அடையிறது தான்